வெல்கம் டு செந்தமிழ் லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது இது எல்லாமே கண்டங்கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நான் சமைக்க போகிறேன், கொஞ்சத்தை வத்தல் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். கண்டங்கத்திரிக்காய் மருந்து குழம்பு செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கண்டங்கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்லைனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. கண்டங்கத்திரிக்காய் தாளிப்புக்கு வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், உரிச்சி, பூண்டு, கீறின பச்சை மிளகா, 2 தக்காளி வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள், புளிக்கரைசல். மருந்து குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக கூட தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே தாளிச்சிக்கிறேன். அடுத்து இதில் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு, கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடயே கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கண்டங்கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். இப்போ நாம் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நான் தேங்காய் சேர்க்கலை, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டங்கத்திரிக்காய் மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலையை தூவி பரிமாற வேண்டியதான். சுவையான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டங்கத்திரிக்காய் மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதுக்கு பேரே நான் மருந்து குழம்பு தான் வச்சுருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கண்டங்கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு எல்லா வீட்லேயுமே சளி இல்லாத பிள்ளைகளும் இல்லை, பெரியவங்களும் இல்லை. அதனால் கஷ்டப்படாமல் இந்த குழம்பு வச்சு கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.